நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. தினமும் நம்ம எந்திரிச்சதும் முதல்ல செய்கிற வேலை கோலம் போடுறது தான். அதுவும் இந்த மார்கழி மாதம் வந்துட்டால் அந்த 30 நாளும் கோலம் போடுறதுல ஒரு புது தெம்பே வந்துடும். இந்த வீடியோவில் கோலம் போடுறவங்க என்னென்னலாம் தயாராக வச்சுக்கணும், சுலபமாக கோலம் போடுறதுக்கு இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கிது, அதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கான அச்சுகள்லாம் கூட நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கங்கே நிறைய டிப்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணினீங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிடுவீங்க. வாங்க இப்போ கோலம் போடுறதுக்கு என்னென்னலாம் தயாராக வச்சுக்கணும், அதை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போவும் கோலம் போட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு கோலம் போடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியாது, இல்லை சரியாக போட வராது. அந்த மாதிரி இருந்தால் இனிமேல் கவலையே படாதீங்க, நீங்களும் கோலம் போடுங்க. இப்போல்லாம் கோலம் போடுறதுக்குன்னு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடுச்சுங்க. ஈஸியாக கோலம் போடலாம். புதுசாக கோலம் போட கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப அழகழகாக போடலாம். அதுக்கான அச்சுகள் எல்லாம் கூட நிறைய வந்திருக்கு. கோலம் போடுறதுக்கு முக்கியமாக வெள்ளை கோல மாவு வேணுங்க. பொதுவாக கோலம் பச்சரிசி மாவில் போடுறது ரொம்ப நல்லது. இப்போல்லாம் நம்ம ஒரு வெள்ளை கலர் மாவு ஒன்று, கல்பொடி மாவு, அதைத்தான் நம்ம கோலம் போட பயன்படுத்துகிறோம். குறைஞ்சபட்சம் பூஜை ரூம்லேயாவது அரிசி மாவில் கோலம் போடணும். வாசலில் கோலம் போடுறதுக்கு வெள்ளை கலர் கோலப்பொடி அது கடைகளில் கிடைக்கும், அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு நல்ல அழகாக கோலம் போடணுன்னா அதை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் நம்ம ரங்கோலி மாதிரியான கோலங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கான கலரான மாவுகள் இப்போ கடைகளில் கிடைக்கிது. கலர்ஸை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகழகாக இருக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் கடைகளில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற விவரமும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி அச்சுகள்லாம் நிறைய கிடைக்கிது. இந்த பார்த்திங்கன்னா இந்த ரோலர்லாம் நம்ம பழைய காலத்துலேயே பார்த்துருப்போம், நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இதில் ஈஸியாக மாவை மட்டும் நிறச்சி வச்சுட்டோன்னா அப்படியே ரோல் பண்ணோன்னா போதும், ஈஸியாக அதில் நம்ம வரைஞ்சிக்கலாம் கோலமெல்லாம். அதுலேயே அழகழகான வித்தியாசமான டிசைன்கள்லாம் இருக்கும். அந்த டிசைனை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கோலமாகவே மாற்றிக்கலாம். படிக்கோலம் போடுறதுக்குன்னே இப்படி ஒன்று கிடைக்கிது. படிக்கோலம் போடுறதுங்கிறது ஒரே மாதிரி இலைகள் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த இதில் நம்ம படிக்கோலம்லாம் ரொம்ப அழகாக போடலாம். இதில் மாவு நிறச்சி அப்படியே இழுத்தா போதும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பா அப்படியே அச்செல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அச்சுக்கள் நீங்களும் வச்சுருக்கீங்க, நீங்கள் உபயோகிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். படிக்கோலம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமான ஓட்டைகள், ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இது வாங்கும்போது ஓட்டை நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த இதில் ஓட்டர் சின்னதாக இருந்தது. நான் இதில் போட்டு காட்டுறேன் எப்படி போடுறது அப்படிங்கிறத. நீங்கள் ரங்கோலியெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த பவுடரை டஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டப்பா வருது. இதில் கலர் மாவு போட்டு கோலத்தெல்லாம் கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இது பாருங்களேன், மாட்டோட மடி மாதிரி ஒரு டப்பா. இதுவும் படிக்கோலம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டப்பாவில் கோல மாவு போட்டு இழுத்தோன்னா நல்லா அழகாக படிக்கோலம் போடலாம். இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமும் கிடைக்கிதுங்க. ஸ்டீலில் இருக்குது, இது பிளாஸ்டிக்லலாம் கூட கிடைக்கிது. இதில் விதவிதமான டிசைன் இருக்குது. இதை ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். நீங்கள் புது ஊரில் இருக்கீங்க, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் இந்த மாதிரி நெட்டு வச்ச ஒரு டப்பா, டிசைன் வச்ச ஒரு டப்பா கிடைக்கிது. ஒரே செகண்டில் இதில் அச்சு மாதிரி வச்சு எடுத்துடலாம். இப்போ வாங்க மாவு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோலப்பொடிக்கு இந்த வெள்ளை கலர் கோல மாவு எடுத்துக்கணும். நல்ல நைஸான மாவு கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க. இல்லைன்னா எப்போ எந்த மாவு வாங்கினாலும் முதல்ல இந்த ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ குறையாக நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம அச்சில் போட்டு எடுக்கும் போது சரியாக விழுகாது. அதனால் இதை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஜலிச்ச மாவில் இந்த மாதிரி அரிசி மாவை போட்டு கலந்து வச்சுக்கணும். அப்போ தான் கோலம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வாங்க நான் இந்த படிக்கோலம் போடுற அச்சு வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த படிக்கோலம் போடுற அச்சில் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக சாய்ச்சிட்டு இப்படி இழுத்தோன்னா லைனாக நல்லா வரும். இந்த மாதிரி நெளியாக கூட போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வச்சு இப்படி சுற்றினோன்னா வட்டங்கள் எல்லாம் கூட போடலாம். பாருங்கள், நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த அச்சில் ஓட்டையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக விழுகலை. நீங்கள் அச்சு வாங்கும் போது கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க.
படிக்கோலம் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகழகாக போடலாம். நானே இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த அச்சு வச்சு. இந்த மாதிரி தட்டு அச்சு எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துல கோலம் போடணுமோ அந்த இடத்துல இந்த தட்டை வச்சுக்கோங்க. கோல மாவு இல்லாத அரிசி மாவு இதில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஸ்பூன்லேயோ இல்லைன்னா உங்கள் கையாலேயவோ இந்த மாதிரி அது மேலே தெளித்து விடுங்க. தெளிச்சுட்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே மேலே எடுத்துட்டிங்கன்னா போதும், அழகான கோலம் ரெடி. இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் நம்ம வருஷம் முழுக்க போடுறது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி தட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹிருதய கமலம் இந்த கோலம் எல்லாமும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வருஷம் முழுக்க பூஜை ரூமில் போடுறது தான். இந்த மாதிரி தட்டுக்கள், பூ மாதிரியான தட்டுக்கள் வாங்கிட்டோன்னா இந்த பூக்கள்லேயே பல பூக்களாக போட்டு ஒரு கோலமாக நம்ம இதை உருவாக்கிக்கலாம். நீங்கள் ரங்கோலி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா முதல்ல பேக்ரவுண்டாக நல்ல அழகான கலர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. அது மேலே இந்த இதில் வெள்ளை கோலமாகவும் போடலாம், இல்லைன்னா கலர் கோலமாகவும் போட்டுட்டு அதுக்கான கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்து நீங்கள் அழகாக கோலம் போடலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரங்கோலி போட முடியும் இதுலேயும். இந்த மாதிரி கோலம் அச்சுக்கள்லாம் வச்சு கோலமே போட தெரியாதவங்க கூட ரொம்ப அழகான கோலங்களை உருவாக்கலாம். இந்த மாதிரி அச்சுக்கள்லாம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரி கடைகள் இருக்கும். கோலமாவு, கோலத்துக்கான இந்த மாதிரி டூல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற கடைகளில் கிடைக்கும். மயிலாப்பூர், வடபழனி இந்த மாதிரி எந்த கோவிலில் வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி கோலம் சீசன் டைம் ஆயிடுச்சுன்னா காய்கறி மார்க்கெட் இருக்கிற இடத்துல, பூ விற்கிற இடத்துல, இது அங்கே எல்லாமுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இல்லை திருவிழா சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கடைகள் போட்டிருப்பாங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா டி நகர், இல்லைன்னா வேறு ஊர்களில் இருந்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட் ஏரியா, சந்தை இந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் புது ஊரில் இருக்கீங்க, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இனிமேல் நீங்களும் அழகழகான கோலங்கள் போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.